ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கேஜே ஹோம் அப்ளைன்ஸ் குக்கிங் சேனல்ல என்ன ஐட்டம் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த சீசனுக்கு எல்லா இடத்துலயுமே பலாச்சொலை ரொம்ப நல்லா கிடைக்கும். எல்லாருமே வாங்கி நல்லா ரசிச்சு சாப்பிடுவோம். அதுல நிறைய ஐட்டம்ஸும் செய்வோம். பலாப்பழ பாயசம், பலாப்பழ அல்வா, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸும் செய்வோம். ஆனா அதுல இருக்கிற கொட்டையை என்ன செய்யறது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. அந்த கொட்டையில தான் நிறைய சத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறதும் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அந்த கொட்டையை வீணடிக்காம ரொம்ப சிம்பிளா ஒரு சுண்டல் எப்படி செய்யறது அப்படிங்கிறத இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், கொஞ்சம் பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். தெரியாதவங்களுக்காக தான் இந்த போஸ்ட். பலாக்கொட்டை சுண்டல் எப்படி செய்யறது அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த பலாக்கொட்டை சுண்டல் செய்யறதுக்கு பலாக்கொட்டையை இப்படி 2 அரிஞ்சு போட்டுக்கோங்க. குக்கரில் அரிஞ்சு போட்டால் தான் தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அரிஞ்சு போட்டு உப்பு போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, தேங்காய் துருவினது ஃப்ரெஷ்ஷாக, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இந்த பலாக்கொட்டையை வந்து நல்லா சுத்தமாக தோல் உரிச்சு வச்சுருக்கேன். தோல் வந்து இந்த மாதிரி தான் உறிஞ்சு வந்துடும் பாதி அப்படியே. மீதியை நீங்கள் வந்து அப்படியே கையில் எடுத்து தொளிக்கணும். ஆனால் கொஞ்சம் கூட தோல் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம எடுத்துடணும். இப்போது கடாயில் எண்ணெய் விட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம உப்பு போட்டுட்டு அது மேலே கடுகு போடணும். போட்டுட்டு கடுகு பொரியும் போது உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா செவந்த உடனே நம்ம அந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலையையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் வறுக்கணும். நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இந்த கடாய் வந்து நான் யூஸ் பண்ணுறது ஏற்கனவே நம்ம போஸ்ட் போட்ட ஃபிவானா கடாய், ட்ரைப்ளையில் ஹேண்டில் இல்லாதது. இப்போ இது ஹேண்டில் இல்லாமல் எப்படி யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமான்னு கேட்பீங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இடுக்கியிலையும் எடுத்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பிடிக்கிற இடுக்கியாக இருந்தாலும் அதுலேயும் எடுத்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ இந்த சட்டி வந்து நான் எவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் உள்ளே வந்து எப்படி பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி இடுக்கியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கடாய் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க எங்களோட வெப்சைட்டையும் விசிட் பண்ணுங்கள், ஸ்டோரையும் விசிட் பண்ணுங்கள். இப்போ வேக வச்சு தோல் உரிச்சு வச்ச பலாக்கொட்டையை உள்ளே போட்டாச்சு. இது நல்ல பச்சையான பலாக்கொட்டை. முந்தின நாள் நேற்று வாங்கின பலாச்சுளையனுடைய கொட்டை. அதனால் ரொம்ப சீக்கிரம் குக் ஆயிரும். இதுவே கொஞ்சம் காஞ்ச கொட்டையாக இருந்தது அப்படின்னா ஒரு 2-3 விசில் சேர்த்து விடணும். இப்போ கொட்டை கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே சட்டுவத்திலேயே கொஞ்சம் குத்தி விட்டீங்க அப்படின்னா பொடியாயிரும். இப்போ நல்லா பெரட்டிட்டு துருவின தேங்காய் பூவை அதில் சேர்த்திக்கலாம். தேங்காய் பூவையும் சேர்த்திட்டு நல்லா பெரட்டிக்கணும். அந்த தேங்காய் பூ வந்து கொஞ்சம் சூடாயிருச்சு அப்படின்னா, எப்போவுமே பொரியலுக்காகட்டும் எதுக்குனாலும் தேங்காய் பூ கொஞ்சம் சூடாயிருச்சு அப்படின்னா சீக்கிரத்தில் கெட்டு போகாது. அதனால் தேங்காய் பூ சூடாகிற வரைக்கும் நல்லா பெரட்டிட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை கிள்ளி போட்டிங்கன்னா, கொத்தமல்லி தழை கிள்ளி போடுறது எதுக்குன்னா சத்தும் கூட நல்ல வாசனையாகவும் இருக்கும். ஸோ இதையும் கிள்ளி போட்டு நல்லா ஒரு பெரட்டி இதை வந்து நீங்கள் பொரியலாகவும் சாப்பிடலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாக சுண்டலாகவும் சாப்பிடலாம். ஸோ இந்த சத்து நிறைந்த ஈஸியான பலாக்கொட்டை சுண்டலை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கமெண்ட்ஸை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் எப்பவும் போல். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.